எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்புங்க, 4 டீஸ்பூன் பாலுங்க, 2 டீஸ்பூன் எண்ணெய்ங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டைமில் தண்ணி போட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ரொம்ப போடுறது வேண்டாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் 4-5 நிமிஷம் நல்லா பிசையணுங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா வரும். சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. 4-5 நிமிஷம் நல்லா பிசைந்து எடுத்துருக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ இது மேலே எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா செய்கிற டைமுக்கு காஞ்சிடும், காயக்கூடாது. மேலே எண்ணெய் போட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க, நல்லா ஊறட்டும். எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். இது இப்போ 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்குங்க. இப்போ சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வாட்டி சும்மா இப்படி பிசைந்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி உண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாங்க. சென்டரில் போட்டு இந்த மாதிரி கையில் தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஃபுல்லு சப்பாத்தி ஃபுல்லு பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் போட்டு பாருங்கள், இந்த ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சப்பாத்தி மாவு தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக தேய்ச்சிக்கோங்க. இது கொஞ்சம் மோட்டாக இருக்கணுங்க, ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிட போகிறீங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். தவா காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுட்டு போடுங்க. இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். இது இப்போ இப்படி ஒரு நிமிஷம் வேகட்டுங்க ஒரு சைடு. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் போடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த சைடு எண்ணெய் போட்டுக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. போட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு சைடு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சைடு ஒரு நிமிஷம் வேகட்டும். எடுத்துடலாங்க. 2 சைடு வந்துடுச்சு பாருங்கள். இந்த சைடு கூட வந்துடுச்சு. எடுத்துடலாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க.
எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.